Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு நம்ம ஆரியில இன்னொரு வெரைட்டி ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிள் மெத்தட் நம்ம பேசிக் ஸ்டிச்சஸ்ல பார்த்த செயின் ஸ்டிச்சஸை வச்சு ஒரு ஸ்டோன் வர்க் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். நார்மலா வந்து ஸ்டோன்ஸ் இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜஸ்ட் ஒரு க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிடுவோம். பட் வந்து அது வந்து உங்களுக்கு லைஃப் வந்து அதில் இருக்காது. லேசாக ஒரு தண்ணி பட்டாலோ இல்லை ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்களோ அது பீல் ஆகிடும். இந்த க்ளூலேருந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து பிஞ்சு வந்துடும். பட் இந்த ஸ்டோன்ஸை வந்து ஹைலைட் பண்ணி எப்படி காமிக்கலாம், அது ஆரி மெத்தடில் எப்படி ஹைலைட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோன் ஸ்டிச்சஸ், இந்த ஸ்டோன்ஸை வச்சு 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் நான் இதில் சொல்லித்தர போகிறேன். அதாவது நார்மல் த்ரெட்டை வச்சு எப்படி பண்ணலாம், இது வந்து த்ரெட்டு வெளியிலேயே தெரியாத மாதிரி எப்படி பண்ணலாம், இல்லை இந்த ஸ்டோன்ஸை விட த்ரெட் ஹைலைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 வெரைட்டிஸ் நம்ம அதுக்கு பண்ண போகிறோம். இதுக்கு ஸ்டார்டிங்காக டிசைன் என்ன டிசைன் வேணுமோ ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப சிம்பிள் டிசைன் தான் எடுத்திருக்கேன். இது நான் ஜஸ்ட் பென்சிலே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இனி வர அடுத்தடுத்த வீடியோஸில் நான் ட்ரேசிங் கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் இப்போ வந்து பென்சில் ட்ராயிங்கில் பண்ணியிருக்கிறதுக்கு மேலேயே ஜஸ்ட்டு வந்து க்ளூ வச்சுக்கோங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி க்ளூ வச்சோம்னா ஒரு 2 மினிட்ஸ்னாலும் அது மினிமம் ஆஃப் 2 மினிட்ஸ் வந்து அது கொஞ்சம் செட் ஆகணும். லைக் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் ஆகிட வேண்டாம். பட் வச்ச உடனே நீங்கள் வைக்காதீங்க. அந்த மாதிரி நம்ம க்ளூ வச்சு டைம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோன்ஸ் எடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரியான ஒர்க்கு நீங்கள் வந்து ஆரியில் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும், இல்லைனா ஆரி ஒர்க்லேயே நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெட்டர் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்துக்கோங்க. இது நார்மல் ஸ்டோன் செயின் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் இது வந்து நார்மல் ஸ்டோன் செயின்ஸ் கிடையாது. இந்த ஸ்டோன் செயின்ஸ்லேயே 2 வெரைட்டிஸ் இருக்குது. என்ன வெரைட்டின்னு கேட்டிங்கன்னா க்ளோஸ்டு ஸ்டோன் செயின், கொஞ்சம் ஸ்பேஷியஸான ஸ்டோன் செயின்ஸ், அந்த மாதிரி 2 வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ஸ்பேஷியஸானது. ஸ்பேஷியஸ்னால் ஒரு கோல்டு செயினுக்கும் ஒரு கோல்டு செயினுக்கும் இன்பிட்வீனில் கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டோன் செயின்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு, இது மேலே நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் செயின்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை இந்த இது ட்ராயிங் பண்ணோடனே இதில் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த க்ளூ மேலே நீங்கள் ஸ்டோன் ஒட்டையில் உங்களுடைய விரல் வந்து அதில் படாமல் இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து இந்த க்ளூ மேலே ஸ்டோன்ஸ் பட்டு அது அடுத்த இடத்துல படும்போது நல்ல கிளாத்து, ப்ளவுஸு, அந்த மாதிரி ஒரு டிசைனர் சல்வார், பிள்ளைங்களுடைய காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸில் நீங்கள் பண்ணும்போது அந்த க்ளூ செயினில் பட்ட க்ளூ வந்து திரும்ப உங்களுக்கு வேறு இடத்துல படும்போது அது அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால் க்ளூ வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் தேவையில்லாத ஒரு ரிங்கு, ஒரு நீடில், பழைய நீடில் எதாக இருந்தாலும் சரி, ஸோ அதை வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணுன்றதை சொல்லித்தரேன். இப்போ க்ளூ வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மாதிரி ரஃப்பாக வச்சு பார்த்துக்கோங்க. ரஃப்பாக வச்சிங்கன்னா ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல வருது. இந்த மாதிரி மார்க் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு சிலர் வந்து ஸ்டோன்ஸை வச்சுட்டே ஸ்டிச்சிங் பண்ணிட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே பிகினர்ஸுங்கும் போது நமக்கு பார்க்கலையும் அது சிம்பிளாக இருக்கணும், நமக்கு செய்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால நான் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் இதில் சொல்லித்தரேன். எக்ஸாக்ட் டிசைன் மேலேயே நம்ம க்ளூ வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லாவே செட் ஆகிருக்கும். அப்போது இந்த டிசைன் மேலேயே நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது காயட்டும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது மேலே எப்படி ஸ்டிச்சஸ் போடுறதுன்றதை உங்களுக்கு சொல்லி, இப்போ 5 to 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே மூவ் பண்ணிங்கனாலே மூவ் ஆகாது. ஆக்சுவலாக இந்த ஸ்டிச்சஸ் வந்து கழுத்தை சுற்றி வெறும் ஸ்டோன்ஸ் மட்டும் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பட் வந்து நான் அதில் வந்து உங்களுக்கு கிளியராக லேர்ன் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு டிசைனாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த த்ரெட்டு இந்த ஸ்டோன் மேலே எனக்கு இந்த மாதிரி எந்த ஒரு கலரும் தெரிய வேண்டாம் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டோன் கலருக்கு, அப்படி இல்லாட்டினா கிளாத் என்ன பேஸ் கிளாத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கிளாத்துக்கு நார்மலான காட்டன் த்ரெட்டு தையல் பண்ணுவோம் இல்லையா, ஷூயிங் த்ரெட்டு, ஸோ அந்த த்ரெட்டை வச்சு இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம். அது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து காட்டா ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், நார்மலாக பண்ணோம்ல அதே ஸ்டிச் தான்.
இந்த மாதிரி போடுறேன். இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பக்கத்தில் நான் ட்ராயிங் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து வெறும் செயின் ஸ்டிச் மட்டுமே படித்து இந்த மாதிரியான ஒர்க் எல்லாத்தையும் நீங்களே கம்ப்ளீட் பண்ணலாம். இது கழுத்தை சுற்றி மட்டும் வர்ற ஒரு டிசைனாக போட்டேன்னா உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால நான் ஒரு டிசைனாகவே நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கை எடுக்காமல் போடணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் காட்டன் த்ரெட் ஷூயிங் த்ரெட்டில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியாது. ஸோ வந்து இது ஒரு மெத்தடு. செகண்ட் மெத்தட் ஹைலைட்டாக தெரியும். இப்போ உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இடங்கள் வரையில் இப்போது வந்து இவ்வளோ நாளும் நம்ம வந்து நார்மல் த்ரெட்டை வச்சு பண்ணியிருப்போம், இல்லைன்னா நம்ம வந்து ஊசியை வச்சு தைச்சிருப்போம், ஊசி நூலை வச்சு நம்ம தைச்சிருந்துருப்போம். பட் அதையும் கூட ஆரி ஒர்க்கில் பண்ணால் எப்படி வரும் அப்படின்றதுக்கு தான். நீங்கள் ஊசி நூலில் வச்சு நார்மலாக தைச்சிருந்தீங்கன்னா கூட ஆகிற டயத்தை விட இது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஓரளவுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு, செயின் உங்களுக்கு போடுறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் தான் உங்களுக்கு வந்து ஈஸி. நார்மலாக நீங்கள் ஊசி நூலை வச்சு போடுறத விட இதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ பாருங்கள், இது வரைக்கும் வந்து ஒரு சைடே நான் போட்டுகிட்டே வந்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த ஸ்டிச் எப்படி போட்டிருக்கோன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டோனை சுற்றி இந்த மாதிரி இது போல் நம்ம இப்போ போட்டிருக்கோம். இது ஒரு வெரைட்டி, இதோடையே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு டிசைன் தான். ஆனால் இப்போ நான் திரும்ப இப்போது இன்னொரு வெரைட்டின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முடிஞ்ச இடத்த மட்டும் ஃபில் பண்ணிகிட்டே வருது. அதாவது இப்படி வந்து திரும்ப இது மேலே ஒரு ஸ்டிச் போட்டு, இது மேலே வந்து கீழே ஒரு ஸ்டிச் போட்டு, இப்போது இதை வந்து நம்ம பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கீழே வந்து ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டோன் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் உங்களுக்கு இந்த ரெட் கலர் வந்து ஹைலைட்டாக இருக்கும். இதனுடைய ஃபைனல் நீங்கள் அவுட்புட் பார்க்கல நூலுக்கு ஊடால ஒரு ஸ்டோன் வந்த மாதிரி, இது ஒரு ரன்னிங் செயின் மாதிரியே உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. ஸோ அது ஒரு வெரைட்டி. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து த்ரெட்டோட ஹைலைட் வந்து இதில் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வரையில எப்படி போட்டேனோ அதே மாதிரியே தான் செயின் போடுறதும்.
இதுக்கு எல்லாத்துக்குமே பேசிக் செயின் தான். ஸோ அந்த செயினை நீங்கள் ரெகுலராக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்னால் நீங்கள் என்னுடைய வீடியோஸை பார்த்தே அழகாக போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த பாருங்கள், இப்போது இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம சிங்கிள் சைட் போட்டதுக்கும் டபுள் சைட்ஸ் போட்டிருக்கிறதுக்கும் இப்போ த்ரெட்டுக்கு பதிலாக பக்கத்தில் த்ரெட்டுக்குள்ளே இன்பிட்வீனில் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்காங்களா இல்லை அது ரன்னிங் ஸ்டோன் செயினை வச்சு பண்ணியிருக்கோமான்ற டிஃப்ரென்சஸ் தெரியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இது ஃபினிஷிங் பார்ட்டு கிடையாது. இதோடு சேர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ண போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இதோட அவுட்டர் லேயரில் நம்ம செயின் போட போகிறோம். ஸ்பேஸே தெரியாத அளவுக்கு நம்ம செயின் போட போகிறோம். நீங்கள் இதில் ரொம்ப போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம். மேலேருந்து கீழே வரணுமா இல்லை கீழேருந்து மேலே போகணுமா, இது இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா, எந்த டவுட்டும் வேணாம். ஜஸ்ட் இந்த ஸ்கொயர் போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் இருக்கிற மிஸ்டேக்ஸ், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட தெரியாமல் இருக்கிறதுக்கு கண்டினியூஸாக நம்ம ஜஸ்ட் ஒரு செயின் மட்டும் போட போகிறோம். நம்ம செயின் போட்டிருக்கிறது கூட உங்களுக்கு எப்படி தெரியும்னா, த்ரெட்டை உங்களுக்கு திக்காக காமிக்கும். அந்த மிஸ்டேக்ஸ் நமக்கே தெரியாமல் நம்ம பண்ணியிருக்கிற அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு மறைஞ்சு போகும். அதுக்காக தான் நான் அவுட்டரில் ஒரு செயின் போட சொல்கிறேன். எப்படி நம்ம ஒரு ட்ராயிங் பண்ணும்போது அவுட்டர் லைன் நம்ம திரும்ப கொடுப்போமோ அதே மாதிரியே தான் எம்ப்ராய்டரிலையும். அது எதுக்குன்னு கேட்டால் உங்களுடைய ஃபினிஷிங்கை பர்ஃபெக்டாக காமிக்கும். அதுக்காக தான். பட் அதை ஸ்பேஸ் இல்லாமல் போடுங்க. நீங்கள் போடுற அவுட்ரு செயின் தள்ளி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுவே நீங்கள் போட்டிருக்கிற இன்னும் மிஸ்டேக்காக காமிச்சிடும். அது ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ ஸ்பேஸ் இல்லாமல் பக்கத்தில் நெருக்கமாக போடுங்க. செயின் குட்டியாக போட்டாலும் சரி பெருசாக போட்டாலும் சரி எது எப்படினாலும் இருக்கலாம். பட் அவுட்டர் லேயரை செயின் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் நான் அவுட்டர் இன்னர் செயின் கொடுத்துருக்கேன். இப்போ அதே மாதிரி இதுலேயும் இந்த மாதிரி நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட டிசைன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டும் ஹைலைட்டாக இருக்குது, ஸ்டோன்ஸும் உங்களுக்கு நல்லா ஹைலைட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய ஆரி எம்ப்ராய்டரி, டீட்டெயில் எம்ப்ராய்டரி நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.